வணக்கம். இந்த லெக்சர் சீரீஸில் நாம் தமிழ்நாடு நியூ சிலபஸ் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் யூனிட் 3 லாஸ் ஆஃப் மோஷனை பற்றி படிக்க போகிறோம். இப்போ நாம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டத்தை பற்றி படிக்க போகிறோம். இந்த கன்சர்வேஷன் லாஸ் நேச்சரில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ணிகிட்ருக்கு. இந்த கன்சர்வேஷன் லாஸை யூஸ் செய்து நம்மளால் ஒரு பார்ட்டிகளுடைய மோஷனை எஃபிஷியண்ட்டாக அனலைஸ் செய்ய முடியும். நாம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டில் என்ன படிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்ட்டிகளுடைய மோஷன்ஸை பற்றி தான் படிக்கிறோம், ரைட்? ஸோ அப்போது இந்த மெக்கானிக்ஸில் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் எனர்ஜி, இது மூணுமே ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இது மூணும் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சர்வேஷன் லாஸ் இன் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன? கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் எனர்ஜி, அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா இந்த மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய கன்சர்வேஷன் லாஸ். ஓகே, ஸோ என்னென்ன? கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அண்ட் தென் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஓகே, ஸோ இது மூணு தான் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய கன்சர்வேஷன் லாஸ். ஓகே, ஸோ இப்போது நாம் இந்த கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தை பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தை பற்றி படிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஓகே, ரெண்டு பால் எடுத்துக்கலாம். ஸோ இதோடைய நம்பர் வந்து 1, இது ஃபஸ்ட்டு பால் அண்ட் தென் இது செகண்ட் பால். ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு பால் என்ன பண்ணுது அப்படின்னா P1 அப்படின்ற மொமெண்டத்தோடு வந்து இந்த செகண்ட் பால் மேலே மோதுது. அதே போல் இந்த செகண்ட் பால் என்ன பண்ணுது அப்படின்னா P2 அப்படின்ற மொமெண்டத்தோடு வந்து இந்த ஃபஸ்ட்டு பால் மேலே மோதுது. ஸோ இப்போது மொமெண்டம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாலுடைய மொமெண்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பாலுடைய மாஸையும் அந்த ஃபஸ்ட்டு பாலுடைய வெலாசிட்டியை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாலுடைய மொமெண்டம் கிடச்சிடும். அதே போல் செகண்ட் பாலுடைய மொமெண்டத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செகண்ட் பாலுடைய மாஸையும் செகண்ட் பாலுடைய வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பாலுடைய மொமெண்டமான P2 கிடச்சிடும். ஓகே, ஸோ இப்போது ரெண்டு பால், ஃபஸ்ட்டு பால் அண்ட் தென் செகண்ட் பால் ஒன்று நோக்கி ஒன்று வந்து மோத போகுது, ரைட்? ஸோ இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தை ஸ்டடி பண்ணுறதுக்காக நியூட்டனுடைய செகண்ட் அண்ட் தென் தேர்ட் லாவை யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னலாம்? நியூட்டனுடைய செகண்ட் லா அண்ட் தென் தேர்ட் லாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நியூட்டனுடைய தேர்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போது ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரைட்? ஸோ ஒரு செவுர் இருக்குது, உங்களுடைய கை இருக்குதுன்னு சொல்லி வச்சுப்போம். இப்போது உங்களுடைய கை வந்து 1, செவுர் வந்து 2 அப்படின்னா நீங்கள் செவுத்தில் கையை வச்சு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் பொழுது இந்த செவுத்து மேலே F21 அப்படின்ற ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும். அதாவது செகண்ட் ஆப்ஜெக்டான செவுர் மேலே ஃபஸ்ட் ஆப்ஜெக்டான நீங்கள் F21 அப்படின்ற ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறீங்க. இப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன். ஸோ இப்போது இந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் வந்து இந்த செவுரு கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த செவுரு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் கை மேலே இன்னொரு ஃபோர்ஸை ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை ஆட் பண்ணும். ஸோ அது என்ன? F12. ஓகே, ஸோ அதாவது ஃபஸ்ட் ஆப்ஜெக்டான உங்கள் மேலே செவுரு வந்து F12 அப்படின்ற ஃபோர்ஸை எக்ஸாக்ட் பண்ணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்போது F12ம் F21 ஈக்குவலான்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் தான், பட் ரெண்டுமே ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஒன்று பாருங்கள் டுவர்ட்ஸ் லெஃப்டாக இருக்குது, இன்னொன்று டுவர்ட்ஸ் ரைட்டாக இருக்குது. ஸோ அப்போது ரெண்டுமே வேறு வேறு டைரக்ஷனில் இருக்கிறதுனால நாம் F12 ஈக்குவல் டு மைனஸ் F21 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த F12 உடைய வேல்யூவையும் F21 உடைய வேல்யூவையும் நியூட்டனுடைய செகண்ட் லாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இது என்ன? நியூட்டனுடைய தேர்ட் லா. F12 ஈக்குவல் டு மைனஸ் F21ன்றது நியூட்டனுடைய தேர்ட் லா. இப்போது இந்த F12 உடைய வேல்யூவும் F21 உடைய வேல்யூவையும் நியூட்டனுடைய செகண்ட் லாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நியூட்டனுடைய செகண்ட் லா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா F ஈக்குவல் டு dp/dt, ரைட்? ஸோ இப்போது F12 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
ஸோ F1உடைய மொமெண்டத்தை டைமை பொறுத்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா F12 எவ்வளோன்னு சொல்லி கிடச்சிரும். அதே போல் F21 நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த செகண்ட் பாலுடைய மொமெண்டத்தை, அதாவது செகண்ட் பால் மேலே ஏற்படக்கூடிய ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செகண்ட் பாலுடைய மொமெண்டமான P2வை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து F21 எவ்வளோன்னு சொல்லி கிடச்சிடும். இப்போது இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நியூட்டன்ஸ் செகண்ட் லாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச வேல்யூஸை நியூட்டன்ஸ் தேர்ட் லாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? F12 இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? dP1/dtன்னு போடணும். ஓகே, ஸோ இந்த F12 இருக்கு இல்லையா, ஸோ இந்த F12 இடத்துல நாம் dP1/dtன்னு போட்டிருக்கோம், விச் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ மைனஸ் dP2/dt. ஸோ இது என்ன? F21. ஓகே, ஸோ F12 இடத்துல இந்த வேல்யூ போட்டோம், F21 இடத்துல இந்த வேல்யூ போட்டோம், ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய மைனஸ் dP2/dt இருக்கு இல்லையா, இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம். இப்படி கொண்டு வரும்பொழுது என்ன கிடைக்கும்? dP1/dt ப்ளஸ் d/dt ஆஃப் P2 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் இந்த மாதிரி ஆகிடும் இந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் இந்த d/dt அப்படின்றது வந்து காமனாக இருக்குது இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணலாம்? வெளியே எடுத்துருவோம். ஸோ அப்போது d/dt ஆஃப் P1 ப்ளஸ் P2ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், ரைட். ஸோ d/dt ஆஃப் P1 வெக்டார் ப்ளஸ் P2 வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போது இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இதை புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு மேத்தமேட்டிக்கல் ஐடியா தெரியணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நம்பராக இருக்கும். உதாரணமாக பையாக இருக்கும். ஸோ பையுடைய வேல்யூ எவ்வளோ? 3.14 இருக்கும், அல்லது 1 இருக்கும், அல்லது 2 இருக்கும், அல்லது ஏதோ ஒரு நம்பராக இருக்கும். இப்படி இந்த கான்ஸ்டண்ட்டை நீங்கள் டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோனா 0. ஓகே, ஸோ அதாவது கான்ஸ்டண்ட்டை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 0. இப்போது இது P1 ப்ளஸ் P2 அப்படின்றத நாம் டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 0வாக இருக்குது. ஸோ அப்போது P1 வெக்டார் ப்ளஸ் P2 வெக்டார் அப்படின்றது என்னவாக இருக்கும்? அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு என்ன கிடைக்குது? டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பொழுது நமக்கு 0ன்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அதாவது P1 வெக்டார் ப்ளஸ் P2 வெக்டாரை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பொழுது நமக்கு 0 கிடைக்கிறதுனால P1 வெக்டார் ப்ளஸ் P2 வெக்டார்ன்றதை ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டார். ஸோ இப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி dP/dt என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஈக்குவேஷனை பாருங்களேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்க அப்படின்னா d/dt ஆஃப் P இருக்குது, ரைட். ஸோ அப்போது இது என்ன? இது ஒரு ஃபோர்ஸ். இது என்ன ஃபோர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, ஒரு ஆப்ஜெக்டில் இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருந்தது அப்படின்னா டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் வந்து கன்சர்வ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் நாம் இதிலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போது நாம் கன்சிடர் பண்ண இந்த 2 மாஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதாவது 2 பால்ஸ் எடுத்தோம், ரைட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பால் அண்ட் தென் இந்த செகண்ட் பால், இந்த 2 பாலும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சிஸ்டமை கன்ஸ்டியூட் பண்ணுது, ஓகே, உருவாகுது. ஸோ இப்போது இந்த சிஸ்டமில் வெளியே இருந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன ஆகுது? 0 ஆகிடுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டோட்டல் லீனியர் மொமெண்டம், அதாவது சம் ஆஃப் இண்டிவிஜுவல் மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் கோயிங் டு பி அ கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அதனால் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த சிஸ்டம் மேலே ஆக்ட் ஆகலை. ஒரு சிஸ்டம் மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை அப்படின்னா அதோடைய டோட்டல் லீனியர் மொமெண்டம் அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அல்லது டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் அ சிஸ்டம் வந்து கன்சர்வ்டு. ஸோ இதுலேருந்து நாம் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? டோட்டல் லீனியர் மொமெண்டம்
of a system is conserved or constant when external force is equal to 0. ஸோ டோட்டல் லீனியர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் லீனியர் மொமெண்டம், அதாவது P1 வெக்டார் ப்ளஸ் P2 வெக்டார் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது P1 வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ, அல்லது P2 வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ, இது என்ன விதமாக இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, P1ஐயும் P2ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி P1 அண்ட் தென் P2 சேஞ்ச் ஆகும். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது, P1 ப்ளஸ் P2 வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அந்த சிஸ்டத்துடைய டோட்டல் லீனியர் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டு. ஓகே, ஸோ அப்போது அந்த சிஸ்டம் மேலே எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ இப்போது நாம் டோட்டல் லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு அப்படின்றத நியூட்டனுடைய செகண்ட் லா அண்ட் தென் தேர்ட் லாவை யூஸ் பண்ணி. வணக்கம், நாங்கள் சிபிஎஸ்சி 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 5 month கோச்சிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த 5 month கோச்சிங் ப்ரோக்ராமில் என்டையர் சிபிஎஸ்சி 11th or 12th சிலபஸை கவர் பண்ணுவோம். இந்த கோர்ஸில் ஒவ்வொரு கான்செப்டையும் எளிமையாக எக்ஸ்பிளைன் செய்து அதற்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராம் 11th and 12th போர்டு எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நீட் அண்ட் IIT எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த கோர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்ஸுடைய டியூஷன் ஃபீஸ் எவ்வளோனா வெறும் 8,000 தான். இந்த கோர்ஸில் சேர ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.